எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலிருந்து தொடர்ந்து பாடங்களை படித்து வருகிறோம். இந்த வேதபாட வகுப்பிலே 1ஆம் அதிகாரத்தை முதலாவது நாம் படித்தோம். இன்றைக்கு 2ஆம் அதிகாரம் தியானிக்க இருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நம்ம படித்து இந்த அதிகாரத்தை நிறைவு செய்யும். இந்த அதிகாரத்துடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு என்ற தலைப்பிலே இந்த 2ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்களை நாம பார்க்க போகிறோம். 1ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து விளக்கம் கொடுத்து வருகிறேன். கவனமா கேட்டு குறிப்புகள் எடுக்கக்கூடியவர்கள் குறிப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு உலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலர்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். உலக காரியங்களை எத்தனையோ சமூகங்களை கவனிக்கிறாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா சில காரியங்களை நினைக்கிறாங்க. வேத வசனத்தை மட்டும் அவ்வளவு ஜாக்கிரதையா அநேகர் நினைக்கிறது இல்லை. எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க, எல்லாரும் ஆமேன் போடுறாங்க, எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க. மக்கள் அதை நிதானிக்கிறது ரொம்ப குறைவு தான். இயேசு என்ன சொன்னார், இன்னைக்குள்ள போதவர்கள் என்ன சொல்றாங்க, இயேசு எதை செய்ய வேண்டாம்னு சொன்னாரு, இன்னைக்கு அதை மக்கள் செய்கிறார்கள். வேதத்தை அறிகிற அறிவு கவனிக்கிறது மிக கம்மி. உங்க குடும்பத்தை கவனிக்கிறீங்க, வேலையை கவனிக்கிறீங்க, உலக காரியங்களை கவனிக்கிறீங்க, நாட்டு நடப்புகளை கவனிக்கிறீங்க, பிள்ளைகளை கவனிக்கிறீங்க. இதெல்லாம் நல்லதுதான், தப்பு என்று சொல்ல வரல. இதை பார்க்கிலும் அதிகமாய் ஜாக்கிரதையாய் வேத வசனங்களை சத்தியங்களை நம்ம கவனிக்க வேண்டும். இதுதான் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மிகுந்த ஜாக்கிரதையாய் இங்க சொல்லியிருக்கு. நம்ம கேட்டவர்களை விட்டு உலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் நம்ம கவனிக்கணும். கேட்டவைகள்னா இன்னைக்குள்ள ஊழியக்காரங்க கிட்ட கேட்டவைகள் இல்லை, உங்க போதகர்கிட்ட கேட்டது கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டவைகள் அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமா சொன்னது கேட்டவைகள். இவைகளைத்தான் இங்க சொல்லியிருக்கே தவிர இன்னைக்குள்ள போதகளை குறித்து சொல்றதை கவனமா கவனிக்கணும்னு சொல்லி சொல்லல. 2ஆம் வசனத்திலிருந்து நான் சொன்ன விஷயம் வருகிறது. ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமாய் எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் தேவதூதர்கள் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கு. மோசே மூலமா கொடுக்கப்பட்டது. மோசேனால வந்ததெல்லாம் ஒரு சைடு உண்மை, இன்னொரு சைடு அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே 53ஆம் வசனத்திலே ஸ்தேவான், புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ ஸ்தேவான் சொல்லும் போது அந்த வெளிச்சத்தை சொல்றான். தேவதூதர் மூலமாய் நியாயப்பிரமாணத்தை பெற்றும் அதை கைகொள்ளாமல் போனீர்கள் என்று அங்கே கடிந்து கொள்கிறார். மோசே பெற்றது தேவதூதன் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணம் தான். தேவதூதனை கர்த்தர் அனுப்பினார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகி யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதேதான் தேவனா இருந்தாலும் சரி, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கர்த்தர் என்ற நிலைமையிலே சொல்லப்பட்டாலும் சரி, தூதர்களை கொண்டுதான் அங்கே நியாயப்பிரமாணம் கொடுத்திருக்கிறார். தூதர்களை காற்றுகளாக படைத்தார் என்று 1ஆம் அதிகாரம் அதிலேயே 14 ஏற்கனவே படிச்சிருக்கோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே படிக்கும் போது தம்முடைய தூதர்களை காற்றுகளாக அப்படின்னு போட்டிருக்கு.
14ஆம் வசனத்திலே பணிவிட ஆவிகள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் தேவதூதர்கள் செய்ய வேண்டிய ஊழியமாகும். அந்த அடிப்படையில் நியாயப்பிரமாணத்தை தேவதூதர் மூலமாய் இஸ்ரேல் ஜனங்கள் பெற்றும் அதை அவர்கள் கைக்கொள்ளவில்லை. அதனால என்ன ஆனதுன்னா நீதியான தண்டனை அவங்களுக்கு வந்தது. அநேகர் வனாந்தரத்திலே அவங்க சபங்கள் விழுந்தது. கொள்ளை நோயினாலே அநேகர் செத்தார்கள். பலவிதமான வாதைகளாலே அழிக்கப்பட்டார்கள். கானானுக்கு அநேகர் போக முடியல. இன்னும் சொல்ல போனா மோசே கூட கானானை பார்த்தானே தவிர அங்கே பிரவேசிக்கவில்லை. அப்போ ஒரு தேவதூதர் மூலமா சொல்லப்பட்ட வசனத்துக்கே இவ்வளவு நீதியான தண்டனை, இவ்வளவு கடினம், இவ்வளவு கஷ்டமானால் 3ஆம் வசனத்திலே முதலாவது கர்த்தர் மூலமாய், இதிலே 2:3, முதலாவது கர்த்தர் மூலமாய். இந்த கர்த்தர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நம்ம சொல்றோம். உண்மையிலே கர்த்தர் என்ற பேரு தேவனுக்கு தான் பொருந்தும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே 13-14 சொல்லும் போது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அங்கே சொல்லிவிட்டு கர்த்தர் நான் யெகோவா என்று அதிலேயே 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தன்னுடைய பெயரை யெகோவா என்று சொல்லுகிறார். கர்த்தர் என்ற வார்த்தை எப்பயும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதற்கு அந்த அர்த்தத்துக்கு தான் அந்த கர்த்தர் என்ற வார்த்தை. இந்த வார்த்தை பிதாவாகி தேவனுக்கு தான் அது ஒரு கர்த்தராகி தேவன் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்லணும், சொல்லி இருக்காங்க. இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பெயரை அந்த தேவனே இவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று பிலிப்பி 2ஆம் அதிகாரத்திலே 6லிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிக்கும் போது அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் அவர் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானார். சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டு வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்காலிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே முழங்கும்படியாய் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய கர்த்தர் என்ற நாமத்தை பிதாவாகி தேவனுக்கு மகிமையுண்டாகும்படி இவருக்கு கர்த்தர் என்ற நாமத்தை அவர் இயேசுவுக்கு தந்து அருளினார் என்ற ஒரு ரகசியத்தை அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்றான். அதனாலதான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராக ஆக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவாகிய சொல்றோம். அந்த அடிப்படையில் இந்த இயேசுவை கர்த்தர் என்று நாம சொல்றோம். ஏன்னா தேவனை போலவே இவர் எப்பயும் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 படிக்கிறோம். மரித்தார், உயிர்த்தெழுந்தவர் என்றென்றும் உயிரோடனே இருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:18 படிக்கும் போது மரித்தேன் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன்னு இயேசு சொல்லி இருக்கிறாரே. சதாகாலம் உயிரோடு இருப்பதனாலே ஏற்கனவே சாவாமையில உள்ள சதாகாலம் உயிரோடு இருக்கிற பிதாவாகி தேவனுக்கு உள்ள அந்த வார்த்தை, அந்த ஒரு கருத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்துறதுனாலே அவர் என்றென்றும் ஜீவிக்கிறதுனாலே கர்த்தர் என்ற நாமத்தை அவர் சுதந்திரித்தார். அதனாலதான் முதலாவது கர்த்தர் மூலமாய் நமக்கு அறிவிக்கப்பட்டு சொல்லி இயேசுவை கர்த்தர் என்று எபிரேயர் 2:3 படிக்கிறோம். முதலாவது என்றால் அதுக்கு முன்னாடி இப்ப அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் சொல்லலையா? பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்காங்க, மோசே சொல்லியிருக்கா, பெரிய பெரிய ஆளுகள்லாம் சொல்லியிருக்காங்க. முதலாவதுன்னு இது இயேசுவை சொல்றீங்களே, அது எப்படி என்று சிலர் கேட்கிறாங்க. மோசே முதல் கொண்டு யோவான் சாணம் வரைக்கும் சொன்ன பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் முழுவதும் முதலாவது என்ற இடத்துக்கு அவங்க வர முடியாது.
எபிரேயர் 1:1 பூர்வ காலத்தில் பங்கு பங்காக வகவகையாக பிதாக்களுக்கு தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் 2 இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். 2 பிரிக்கிற பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் யோவான் ஸ்நானகனோட முடியுது. முற்பிதாக்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு குறிப்பிட்ட அந்த ஒரு மக்களுக்காகத்தான் அந்த தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார் தேவன். ஆனா கடைசி நாட்களில் 2 போட்டிருக்கு எபிரேயர் 1:2 இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். கடைசி நாள்னு சொல்றது இயேசு என்னைக்கு பூமியில பிறந்து பிரசங்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே கடைசி காலம் தொடங்கி விட்டது. அந்த பிரசங்கம் முழு உலகத்துக்குரியது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்கே உரியது. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் முழு உலகத்துக்குரியது அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான். உபாகமம் 18 15 மோசே சாகும்போது சொல்றான், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை தேவன் உங்கள் சகோதரருக்குள்ளே எழும்ப பண்ணுவார், அவருக்கு நீங்க செவி கொடுங்க. செவி கொடுக்காதவனை தேவன் சங்கரிப்பார் சொல்லிட்டு உபாகமம் 29:29 மறைவானது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, ஒளிப்படுத்தப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம் நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் அப்படின்னு சொல்ற. நமக்கும் இஸ்ரவேல் ஜனங்க சந்ததிகள்ல அவங்க கோத்திரம், முழு உலகத்துக்குரியது அல்ல. முழு உலகத்துக்குரியதுதான் மறைவானதுன்னு சொல்லிட்டாரு. அந்த மறைவானது வெளிப்படல பழைய ஏற்பாட்டில். ஆகவே அந்த மறைவானவைகளை இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக முழு உலகத்துக்கு சொல்லப்பட்ட அந்த ரகசியம் தான் சுவிசேஷம். இது பழைய ஏற்பாட்டில் வெளிப்படல. இதுக்கு ஆதார வசனம் எபேசியர் 3:6 இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படலேனே. ஏன்னா அது அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காலாவரை போல் இருந்தார். குமாரன் பழைய ஏற்பாட்டில் வரல, அது கடைசி காலம் கிடையாது, அது அறியாமை உள்ள காலம் என்று அப்போஸ்தலர் 17:30 போட்டு, அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவரை போல், அது அறியாமை உள்ள காலம். அதனால இந்த கடைசி நாட்களில் தான் இயேசு கிறிஸ்து வந்துதான் முழு உலகத்துக்கு சத்தியம் கொடுத்தார். முழு உலகம் என்றால் 99% புறஜாதிகள், ஒரே சதவீதம் தான் இஸ்ரவேலர். 100% தான் இஸ்ரவேல் மக்கள், 99% புறஜாதிகள். ரோமர் 2:14 நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் என்று அங்க ஒரு குறிப்பு பவுல் எழுதுறான். நியாயப்பிரமாணம் புறஜாதிகளுக்கு இல்ல. அதனால இயேசுவின் பிரசங்கம் முழு உலகத்துக்குரியது. 1% காணாமல் போன ஆடாக இஸ்ரவேல் வீட்டுக்கு அனுப்பப்பட்டேன்னு 1% ஒரு ஆட்டுக்காகவே கவலைப்பட்டவர் 99 ஆடுகளை கவலைப்படாமல் இருப்பாரா? அதை நீங்க எண்ணி பார்க்கணும். இந்த 99 ஆடுகள் புறஜாதிகள், அந்த ஒரு ஆடு காணாமல் போன இஸ்ரவேலர் காணாமல் போயிட்டான். இந்த 99 ஏன் காணாம போகலன்னு சொன்னா, அந்த 99% இந்த இயேசுவை விசுவாசிப்பாங்க, நம்புவாங்க, சொன்ன உடனே ஏத்துக்குவாங்க. ஏத்துக்கிறாம எதுக்கிறவன் தான் இவங்க. யோவான் 1:11 அவர் நமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல 12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாகி அவர் ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று அங்கே சொல்லப்படுது. அந்த ஏற்றுக்கொண்டவர்கள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சமாரி என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை,
சீசராக்குன்னு சொல்லிட்டாரே. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மோசேக்கு தான் அவங்க சீசர்களா இருந்தாங்க. யோவான் 9:27-28 ஒரு குருடனை பார்த்து யூதர்கள் சொல்றாங்க, நீ தாண்டா அவன் சீசன், நாங்க மோசேயின் சீசர்கள் பெருமையா சொன்னாங்க. மோசேயின் சீசர்கள் இயேசுவின் சீசர்கள் அல்ல, இயேசுவின் சீசர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களும் அல்ல. ஏனென்றால் கிறிஸ்தவர்களுடைய பெயர் இயேசுவின் சீசர்களுக்குத்தான் வந்தது என்று அப்போஸ்தலர் 11:26 அந்தியோகியா பட்டணத்தில், புறஜாதிகள் பட்டணத்தில் முதல் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. முத என்ற வார்த்தைகள். அதனால இயேசுவின் சீசர்கள் தான் கிறிஸ்தவங்க தான் இயேசுவின் சீசர்கள். யூதர்கள், இஸ்ரேலர்கள் இயேசுவின் சீசர்கள் இல்லாதனால அவர்கள் அந்நியர்களாக தான் காணப்படுறாங்க. இயேசுவின் சீசர்கள் சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள மத குருக்கள் நிறைய உண்டு. ஆனா இயேசுவின் சீசர்களுக்கு இயேசு என்ன சொன்னார்னா, மத்தேயு 23:10 நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். அதனால அநேக குருக்கள், மத குருக்கள், வேதவார்கள் பரிசெயர் போல அந்தந்த மதத்துக்கு நிறைய குருக்கள் இருந்திருக்காங்க. குறிப்பா யூத மதத்துக்கு, யூதம் சொல்றது ஒரு மதம், யூத சமயம், பரிசேய சமயம், யூத சமயம், மதம், அநேக குருமார்கள் உண்டு. ஆனா இயேசு சொன்னார், பூமியில ஒருவரையும் உங்களுக்கு பிதா என்று சொல்லாதீங்க, பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதா என்று அதிலே 9ஆம் வசனத்தில் சொல்லிட்டு 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, குருக்கள் என்றும் யாரையும் அழைக்காதீங்க, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். அவர் தான் அந்த முக சத்தியத்தை சொல்றார். இயேசு என்ற அந்த பேரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா அவருக்கு அப்போஸ்தலர் என்ற பேரும் இருக்கு. எபிரேயர் 3:1 அப்போஸ்தலர் என்ற பேரு இயேசுவுக்கு இருக்கு. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அங்கே போட்டிருக்கு. அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே வசனத்துல 4 பெயர்கள் இருக்கு. கிறிஸ்து என்ற பேர் இருக்கு, இயேசு என்ற பேர் இருக்கு, பிரதான ஆசாரியர் பேர் இருக்கு. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நான் அதுக்கு முன்னாடி அப்போஸ்தலரும் என்ற வார்த்தை இருக்கே, அது ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த அப்போஸ்தலருக்கு தான் ரகசியங்கள் வெளிப்பட்டதாக எபேசியர் 3:6 ஏற்கனவே படித்தோம். பழைய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் என்ற வார்த்தை இல்லை. அதனால எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே 13-14 படி மோசேக்கு அந்த வெளிப்பாடு இல்லாதனால அந்த ரகசியங்கள் அவன் சொல்லல. யூதா கோத்திரத்திலிருந்து இயேசு பிரதான ஆசாரியா வர்றாரு. லேவி கோத்திரத்திலிருந்து தான் ஆசாரியர் வரணும்னு தான் அவனுடைய காரியம். யூதா கோத்திரத்திலிருந்து இயேசு புதுசா ஆரம்பிக்கிறான்னு சொல்லும் போது அவனுடைய வெளிப்பாடு இல்லை. இதை குறித்து அவன் ஒன்றும் சொல்லலை. என்ன எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே 14 தெளிவா போட்டு, ஆகவே புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தினார் தவிர பழைய ஏற்பாட்டுடைய கண்டினியூவோ தொடர்ச்சியோ இல்லை. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை அவர் நமக்காக உண்டு பண்ணினபடியால் என்ற வார்த்தை அங்க இருக்கு. புதிதும் ஜீவனம், புதுசு. அதனாலதான் புது உடன்படிக்கைன்னு சொல்றாரு. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே புது உடன்படிக்கைன்னு சொல்வதனாலே முந்தினதை பழமையாக்கினார் என்று அங்கே தெளிவா போட்டிருக்கு. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் முதல்ல புதிய ஏற்பாட்டு காலத்துல முத கடைசி காலத்துல சொன்னது அவர் தான். இந்த ரகசியங்கள்லாம் முற்காலத்துல வெளிப்படல. மத்தேயு 13:35 உலக தோற்றம் முதல் மறைந்திருந்த ரகசியங்களை ஊமைகளால் வெளிப்படுத்துவேன் என்று சொல்றார். அதிலே 11ஆம் வசனத்திலே பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கும் அருளப்படவில்லை என்று சீசர்களையும் பழைய ஏற்பாட்டுக்காரங்களையும் பிரிச்சே சொல்றார். அவர்களுக்கோ என்ற வேதவார பரிசீலிக்க ரகசியங்கள் வெளிப்படல. அதனாலதான் சிலுவையில இயேசுவை அறைஞ்சு கொண்டாங்க. மகிமின் கர்த்தரை அறிந்திருந்தால் அவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்களே என்று 1 கொரிந்தியர் 2:8 பவுல் சொல்லுகிறார். அதனாலதான் இயேசு சிலுவையிலே உயிர் விடும்போது, பிதாவே இவர்களை மன்னியும்,
மன்றாடி ஜெபிச்சேன். இன்ற வரைக்கும் யூதர்கள் அறியாம தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் இயேசுவை கிறிஸ்து என்று ஏத்துக்கல. இயேசு இதை பத்தி என்ன சொன்னார்னா, என் பிதாவின் நாமத்திலே வந்து என்னை ஏத்துக்கிறாம இருக்கீங்க, இன்னொரு தேவை சுய நாமத்தினால வருவான், அவனைத்தான் நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு சொல்லி அங்க இயேசு அன்னைக்கே சொன்னார். இன்னைக்கு அது நடக்க போகுது. அந்தி கிறிஸ்து உலகம் முழுவதும் ஆள போறான். அவனைத்தான் அவன் ஏத்துக்குவான். அவன் தான் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிப்பான் என்று 2 தெசலோனிக்கேயர் 2:4 பவுல் அங்கே எச்சரிக்கிறான். இந்த உண்மைகளை தெரியாதபடி இன்னைக்குள்ள அநேக கிறிஸ்தவ போதகர்கள் சொல்லிக் கொள்கிறவர்கள் அந்த எருசலேம் தேவாலயம் கட்டுறதுக்காக ஜோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெப குறிப்பு கொடுத்துட்டு இருக்கான். எருசலேம் தேவாலயம் கட்டுவது ஒரிஜினல் இயேசு உட்கார்றதுக்கு இல்ல, கள்ள கிறிஸ்து அந்தி கிறிஸ்து உட்கார்றதுக்கு தான் அந்த ஆலயம் கட்டப்படுது. இந்த காரியங்களை கிறிஸ்தவர்கள் ஜாக்கிரதையா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு உபதேசம் போதுமானதாக தான் இயேசு கிறிஸ்து கடைசியில லாஸ்டா வர வேண்டிய போதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஆகவே முழு உலகத்துக்கும் இயேசு இரட்சகராய் வந்தார். யோவான் 4:42 இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்று நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று சமாரியா மக்கள் சொன்னாங்க. 1 யோவான் 4:14 பிதாவானவர் தம்முடைய குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி கொடுக்கிறோம் என்று அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக இயேசு வரவில்லை. மதத்தை ஸ்தாபிக்க மத தலைவராக இயேசு வரவில்லை. உலக இரட்சகராய் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற அந்த ரகசியத்தை, உண்மையை, எல்லா அங்கீகரிப்புக்கும் மேலானது என்ற வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதனால இயேசு உலக இரட்சகரை தவிர குறிப்பிட்ட மக்களுக்காக வரவில்லை. இயேசு முன்னாடி வந்த தீர்க்கதரிசிகள்லாம் அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு தான் சொன்னாங்களே தவிர முழு உலகத்துக்கும் சொல்லவில்லை. இயேசு ஒருவர் தான் முழு உலகத்துக்கும் சொன்னார். அதனால தான் இங்க முதலாவது சொன்னார் என்ற அந்த இடத்துக்கு இயேசு இங்கே வருகிறார். எபிரேயர் 2:3 பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்றேன். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, இந்த ரகசியங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் முத வெளிப்படுது. இரண்டாவதாக அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். அவரிடத்தில் கேட்டவர்கள் யாரு? அப்போஸ்தலர். 24 மணி நேரம் கூட இருந்தவங்க அவங்க தான். லூக்கா 6:13 திரளான சீசர்கள் இருந்தாலும் அவங்கள பன்னிருவராக வேறுபிரிச்சு தம்மோட இருக்கவும், தம்முடைய ஊழியத்தை செய்யவும், தம்மோட கூட எப்பயுமே இருக்கவும் 12 தெரிந்து கொண்டார். அந்த 12 லிஸ்ட் அதுல இருக்கு. 24 மணி நேரம் எவ்வளவோ பிரசங்கத்தை அங்கே சொன்னார், எவ்வளவோ காரியங்களை சொன்னார். அவங்க தான் சுவிசேஷங்கள் எழுதினாங்க, அவங்க தான் நிருபங்கள் எழுதினாங்க, வெளிப்படுத்துற விசேஷம் எழுதினாங்க. இந்த முழு புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் அவராலே கேட்டவர்களாலே, அவர் மூலமாய் கேட்டவர்களாலே, இன்னும் சொல்ல போனா அப்போஸ்தலர்கள் மூலமாய் இந்த ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டு ஒன்று, இரண்டாவது அப்போஸ்தலர்கள் மூலமாய் நமக்கு உறுதியாக்கப்பட்டது, மூன்றாவது பரிசுத்த ஆவியானவராலே அனுப்பப்பட்ட 4ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா அடையாளங்கள், அற்புதங்கள், பலவிதமான பலத்த செய்திகள், தம்முடைய சித்தத்தின் பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்கள். பாருங்க எத்தனை. அடுத்து தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு என்ற தலைப்பிலே இந்த 2ஆம் அதிகாரத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்து முதலாவது அறிவித்தார், இரண்டாவது அவருடைய அப்போஸ்தலர்கள் அவரால் கேட்டவர்களாலே நமக்கு அறிவிக்கப்பட்டது 2, மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வரங்கள் கிரியைகள் மூலமா அறிவித்தார் 3, நாலாவது தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற தேவனும் அதில் பங்கு கொள்கிறார்.
4 காரியம், 4 நபர்கள், 4 கூட்டம். தேவன் எங்க சாட்சி கொடுத்தாருன்னா, இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே, இதோ என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மத்தேயு 3:17 மத்தேயு 17:5 பிதாவாகி தேவனே நேரடியாய் சாட்சி கொடுத்தார். நேரடியாய் பேசினார். தேவன் தாமே சாட்சி கொடுத்தார். இயேசு கூட அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார். நான் தனியா இல்ல, என் பிதா என்னோடு இருக்கிறார். என் பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நான் மனிதனுடைய சாட்சியை நான் ஏற்றுக்கிறது இல்லை. என் பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பல முறை சொல்லியிருக்கேன். அதான் இங்க போட்டு தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ரட்சிப்பு என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டாலும் உண்மையான ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட பிறகுதான் அது உருவாச்சு. இந்த ரட்சிப்பு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே உருவானது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு ஏற்பட்டது. கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தையும் பூலோகத்தையும் இயேசுவின் மூலமாக இணைக்கப்பட்டது தேவனுக்கு என்று அங்கே ஒரு குறிப்பு இருக்கு. ஆதாம் மூலமா எல்லாரும் சத்துருக்கள் ஆயிட்டாங்க. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமா எல்லாரும் சமாதானம் ஆனாங்க. இந்த சமாதான தூதுவரா இயேசு வந்ததுனாலதான் அவருக்கு சமாதான பிரபு என்ற பெயரும் அவருக்கு வந்தது. இயேசுவின் ரத்தம் தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி மனசுகளை சுத்தமாக்கி வந்ததுனால இவரால்தான் இந்த பெரிதான ரட்சிப்பு உலகத்தில் ஏற்பட்டது. அப்போஸ்தலர் 4:12 அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழேவும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேற எந்த நாமத்திலும் ரட்சிப்பில்லை என்று சொல்லி ஆதி அப்போஸ்தலர்கள் தைரியமாய் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 16:30 சிறை அதிகாரிகள் கேட்கிறாங்க ஊழியக்காரர்களை பார்த்து, ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் என்ற கேள்வி கேட்கும் போது 31 அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன் விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்துல தான். ஆகவே பழைய ஏற்பாட்டில் அது கிடையாது. புதிய ஏற்பாட்டில் தான் அந்த மேலான பெரிதான ரட்சிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு முழு உலகத்துக்கும் சொந்தமானது. எந்த ஜாதிக்கும் எந்த மக்களுக்கும் குறிப்பிட்ட எந்த ஒரு சபைக்கும் குத்தகையா எடுத்துக்கிற முடியாது. முழு உலகத்துக்கும் அந்த ரட்சிப்பு பொதுவானது. இந்த ரட்சிப்பை அடைந்தவங்க தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகி சபையிலே ஆவியானவரே சேர்த்து கொண்டு வருகிறார் என்று அப்போஸ்தலர் 2:47 போட்டு ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார். அது ஆவிக்குரிய கிறிஸ்துவின் சரீரமாகி சபை என்று எபேசியர் 4:12 சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்க தான் வெளிப்படுத்தல் 21:24 வெளிச்சத்திலே பரலோக வெளிச்சத்திலே நடக்கிறார்கள் போட்டு ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் அந்த வெளிச்சத்தில் நடக்கிறாங்க. அதனாலதான் முழு உலகத்துக்கும் இயேசு இரட்சகராய் வந்தார். அவருடைய சுவிசேஷம் தான் மக்களுக்கு ரட்சிப்பு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இங்க போட்டிருக்கு. இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? 3 4 கீழே போட்டிருக்கு பெரிதான ரட்சிப்பு. நம்ம எதுக்கோ கவலைப்படுறோம். வீடு கட்ட முடியல, கடன் வாங்க கட்ட முடியல, கார் வாங்க முடியல, லோன் கட்ட முடியல, கல்யாணம் ஆகல, குழந்தை இல்லைன்னு சொல்லி உலக அழிந்து போற விஷயத்துக்கு கவலைப்பட்டு இருக்கிறோம். இங்க போட்டிருக்கு ஒரு விசுவாசிக்கு என்ன கவலை இருக்குன்னு தெரியுமா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலைப்படணும். நாள்தோறும் அந்த ஆவிக்குரிய அந்த கவலையிலேயே இருக்கணும். இதுக்கு பேர் தான் தேவனுக்கேற்ற துக்கம் என்று 2 Corinthians 7:10 இருக்கு. இந்த தேவனுக்கேற்ற துக்கம் தான் பின்பு ரட்சிப்பா முடியும் சொல்லி அதிலேயே குறிப்பு இருக்கு. உலக துக்கம் மரணத்துல போய் முடியும் சொல்லி அதிலேயே போட்டிருக்கு. இன்னைக்கு உலக துக்கத்துல வரக்கூடிய மக்களை
உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்னு போய் சொல்றான் இன்னைக்கு சுவிசேஷகன். உலக துக்கத்துல வரவே மரணம் தானே அடைவான்னு சொல்லி 2 கொரிந்தியர் 7:10 இருக்கு. தேவன் கேட்ட துக்கத்துல வரலையே. உலக துக்கம் மரணத்துல முடியும். இன்னைக்கு வர்றவெல்லாம் உலக துக்கத்துல தான் வர்றாங்க கூட்டத்துக்கு. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்னு போய் தானே சொல்றப்ப ஜனங்களை ஏமாத்தானே செய்யற. தேவ பிள்ளைகளே கவனம் கொள்ளுங்க. தேவன் கேட்ட துக்கம் தான் ரட்சிப்பாய் முடியும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்று இருக்கக்கூடாது. ரட்சிப்பை இழக்கக்கூடாது. அபிஷேகத்துல வளரலையே, உபதேசத்துல வளரலையே, பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வித்தியாசம் தெரியலையே, அப்போஸ்தல உபதேசம் அப்போஸ்தலமே சொல்லிட்டு இருக்கானே, அது என்னது? அது இந்த கவலை, இந்த அறிவு, இந்த இது இல்லையே இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கே இல்லையே. குருடருக்கு வழிகாட்டா 20 குழியில விழுவாங்கன்னு போட்டுக்கு. அதனால தண்டனைக்கு தப்பவே முடியாது. பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கே ஒரு தேவதூதமா சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்தை மீறினவனுக்கு எபிரேயர் 10:28 இறக்கம் வராம 2-3 சாட்சி வாக்கினாலே விசாரிக்கப்பட்டு கல்லறிஞ்சு கொள்றான் இறக்கம் இல்லாம. ஆனா இந்த ரட்சிப்புக்கு மேல ஒரு ரட்சிப்பு இல்லை. அதுக்கு மேலேயாவது இயேசு கிறிஸ்து ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தினார். ஆனா இதுக்கு மேல ஒரு ரட்சிப்பு திரும்ப இயேசு வழியாக மாட்டார். திரும்ப ராஜாதி ராஜாவா வருவார், நியாயாதிபதியா வருவார் தவிர இன்னும் அடுத்து ரட்சகரா வரமாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த தண்டனை தான். அதனாலதான் கிருபையின் காலத்தை நீட்டுறார், இரக்கங்களின் காலத்தை நீட்டுறார். ஒருவராது கட்டு போது ஒரு சித்தம் இல்லை, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். 2 பேர் 3 அதிகாரம் 9 வசனத்துல இருக்கு. ஆனாலும் கர்த்தரினால் இரவிலே திருடர்கள் பட்டாறு வரும் சொல்ல முடியாது. வாரண்டி கொடுக்குறாங்க ஒரு பொருளுக்கு, அது முடிஞ்சு போச்சுன்னா, முடிஞ்சு போனாலும் அது நல்லா சிலது ஓடும். வாரண்டி முடிஞ்சிருச்சு இல்ல, எப்பனாலும் அது இதாகலாம். அதுக்காக நம்ம கிளைம் பண்ண முடியாது. அது மாதிரி தான் உலக வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. உலக முடிவு நெருங்கி விட்டது. இந்த கொரோனா நோய், இந்த கொள்ளை நோய் முழுவதும் மத்தேயு 24:3 படி சீசர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு சொன்ன அடையாளங்களாகும். மத்தேயு 24:21 உலக தோற்றம் உண்டான முதற்கொண்டு இதுவரைக்கும் சம்பவித்திராகும், இனிமேலும் சம்பவியாதமான மிகுந்த உபத்திரம் உண்டாகும் சொன்னாரே, அதுதான் இது. இதுவரைக்கும் இந்த கொரோனா காரியத்துல உலக தோற்றம் முதல் கேள்விப்பட்டதே இல்லையா. ஒரு மக்களுக்கு வரும், ஒரு ஜாதிக்கு வரும், ஒரு நாட்டுக்கு வரும், குறிப்பிட்ட இடத்துக்கு சேதம் வரும். உலகம் முழுவதும் ஏரோப்ளேன் போகாம, ட்ரெயின் போகாம, பஸ் போகாம உலகம் முழுவதும் ஸ்தம்பிச்சிருக்குன்னா ஆச்சரியம் இல்லையா? இயேசு சொன்ன அந்த காரியம் இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிச்சிருக்கேன்னு மத்தேயு 24:25 அன்னைக்கே சொல்லி, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று அதிலே 35 சொல்றாரு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்று இருக்கக்கூடாது. ஆத்துமா ரட்சிப்பு விளையாடப்பட்டது, சரீர ரட்சிப்பு எடுத்துக்கொள்ளப்படுதல், ஆவிக்குரிய ரட்சிப்பு அடைந்து கொண்டே இருக்கிறேன். 3 விதமான ரட்சிப்பு. ஆகவே இந்த ரட்சிப்பை குறித்து ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்கணும், கவனிக்கணும், ஜாக்கிரதையா கவனிக்கணும், யோசிக்கணும். இதுதான் அப்போஸ்தலனுடைய காரியம். 5வதாக 5ஆம் வசனத்திலே இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. இனி வருகிற உலகம் சொல்றது 1000 ஆண்டு அரசாட்சி வரப்போகுது. ஆண்டவர் உலகங்களை உண்டாக்கினார் என்று எபிரேயர் 1:2 இருக்கு. எபிரேயர் 1:2 கீழே பார்த்தீங்கன்னா இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். பன்மையில வருது, உலகங்கள் பன்மையில வருது. நோவா கால உலகம் 1 அழித்து போச்சு. இன்றைக்கு இந்த உலகம் இருக்கிறது. இது அக்கினிக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கு. மறுஜன்ம காலம் என்று சொல்லி ஆண்டவர் மத்தேயு 19 அதிகாரத்திலே 9ஆம் வசனத்துல இருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் சொன்னாரே, மறுஜன்ம காலம், அதான் இனி வருகிற காலம், அது 1000 ஆண்டு அரசாட்சி என்று வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 1000 ஆண்டு இந்த உலகத்திலே ஆட்சி செய்தார் இயேசு. ஏசாயா 11:6 தீர்க்க தரிசனமா 6 9 வரைக்கும் தீர்க்க தரிசனமா அந்த ராஜ்யத்தை பற்றி சொல்லியிருக்கு. அந்த உலகத்துக்கு
அன்னைக்குள்ள உலகத்தை பரிசுத்தவான்கள் ஆட்சி செய்வாங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பரிசுத்தவான்கள் பூமியை உலகத்தை நியாயந்திருப்பார்கள், தேவதூதரையே நியாயந்திருப்பாங்க போட்டுப்பாரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதை கீழ்படுத்தல. மனுஷர்கள் அவ்வளவு மேலானவர்கள், இனி வருகிற உலகம் 1000 ஆண்டு அரசாட்சி. 6ஆம் வசனத்திலே ஒரு இடத்திலே ஒரு மனுஷன் சாட்சியாக ஒரு மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனசுமாரை விசாரிக்கிறதுக்கு அவன் ஏமாத்துறான். அவன் ஒரு சாதாரண புழு பூச்சின்னு சொல்லிலாம் நம்ம சொல்றோம். அவன் தேவதூதரில் சற்று சிறியவனாக்கி 7ஆம் வசனம் மகிமையினாலும் கடத்தினாலும் அவனுக்கு முடி சுட்டி அவனுடைய கரத்தின் கிரிகள் மேல் அவனை அதிகாரியாக வச்சார். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது ஆதாம். ஆதாமுக்கு சகலத்தையும் ஆண்டுகொள், எல்லாவற்றையும் அவன் பாதங்களை கீழ்ப்படுத்தி ஆண்டவர் அவனை அதிகாரியா வச்சார். 8ஆம் வசனத்திலே சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம். சகலத்தையும் கீழ்படுத்தினார் சொல்லும் போது படணும்ல, அப்ப கீழ்படலையே. நீங்க ஒரு சிங்கத்தை பார்த்து, சிங்கமே உட்காருன்னா உட்காருமாது, இவனை பாஞ்சு கடிக்க வருது, கீழ்படியல. ஏன்னா இவன் கீழ்படியல. இவன் தேவனுக்கு புசிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை புசித்தபடியாக ஆதியாகமம் 2:17 இவன் தேவனுடைய கட்டளை மீறினதுனால, இவனால இந்த பூமி சபிக்கப்பட்டதுனால, சபிக்கப்பட்ட பூமியில மிருகங்கள் நடமாடுறதுனால இவனுக்கு சகலமும் என்ன செய்யாது, கீழ்பட்டு இருக்க காணோம். கீழ்படியில அந்த அதிகாரத்தை அவன் இழந்துட்டான், பிசாசி புடுங்கிட்டான். நீங்க பிசாசி இந்த உலகத்துல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். மிருகத்தின் மூலமா பிசாசி சொல்றது மிருகம் கேட்குது. ஏன் பாம்பா பயன்படுத்துறானே, பாம்பை பயன்படுத்திதானே ஏவால வந்துச்சா, பாம்பு அப்ப கீழ்படிஞ்சிருக்குல்ல. அப்ப சாத்தான் மிருகங்களை பயன்படுத்தி மக்களை வஞ்சிக்க ஆரம்பிச்சுட்டான். ஓநாயா வருகிறான், பன்னியா வருகிறான், நாயா வருகிறான், சிங்கத்தை போல சுற்றி விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான், தேலாக வருகிறான். இப்படி நிறைய விஷயங்கள் ஓமையில இயேசுவும் அப்போஸ்தலர்களும் சொன்னாங்க. மிருகங்களை சாத்தான் பயன்படுத்தி சாத்தானுக்கு மிருகங்கள் கீழ்ப்படுகிற மாதிரி செஞ்சுட்டான். அப்ப எப்ப கீழ்ப்படியும் அப்படின்னா 1000 ஆண்டு அரசாட்சியில 2ஆம் ஆதாமுக்கு தான் கீழ்ப்படியும். 2ஆம் ஆதாம் இயேசு. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 45 இருந்து பாத்தீங்கன்னா, முதலாம் மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவர், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். முதலாம் ஆதாம் கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல 2ஆம் ஆதாமால எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுறாங்கன்னு சொல்லி ரோமர் 5:19 இருக்கு. ஆகவே ஆதாம் டு ஆதாம் அவனுக்கு கீழ்ப்படியில இயேசு கிறிஸ்துவாகிய 2ஆம் ஆதாமுக்கு எல்லாமே கீழ்ப்படியும். அது எப்பன்னா 1000 ஆண்டு அரசாட்சி. ஏசாயா 11 அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது ஒரு சிறு பையன் பாம்பு புத்துக்குள்ள கையை விடுவான், மிருகங்களை நடத்துவான், கரடி பசுவும் ஒன்னா மேயும், இப்படிலாம் இருக்குல்ல. அந்த ஆசீர்வாதங்கள் கர்த்தர் சொன்ன அந்த காரியங்கள்லாம் பூமியை ஆண்டு கொள்றதெல்லாம் அன்னைக்கு தான் நிறைவேறும். அதான் இனி வருகிற உலகம் என்று வாசிக்கும். ஆகவே என்றாலும் 9ஆம் வசனத்திலே தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரும் சற்று சிறியதாக்கப்பட்ட இயேசு மனிதனா வந்ததுனாலே மனிதனோட ஒப்பிடப்படுகிறார். அதனாலதான் மனசுகுமாரன் என்ற வார்த்தை அடிக்கடி சொல்றத நீங்க கவனிச்சிருப்பீங்க. மனுஷனோட ஒப்பிடுறதுனால தேவதூதர் சற்று சிறியதாக்கப்பட்ட மனித சரீரத்தில் வந்தாலும் அவர் மரணத்தை ஜெயித்ததினாலே, மரணத்தை உத்தரித்து நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டிருக்கிறதை காண்கிறோம். ரோமர் 1:15 அவர் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்ததினாலே தேவகுமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டார் போட்டிருக்கு. மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் உயர்த்தப்பட்டார், மகிமைப்பட்டார், மேலான பாக்கியத்தை அவர் அடைந்தார். ஏனென்றால் 10ஆம் வசனம், தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர், அதாவது பிதாவாகிய தேவன்
தமக்காகவும் தம்மாலேயும், அவருக்காகவும் படைத்த, தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கின அந்த தேவன் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வர போறாங்க. அப்படி சேர்க்கும் போது அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை, இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் அதிபதி, உலகத்தின் அதிபதி சாத்தான். யோவான் 14:30 போட்டிருக்கு. இயேசுவே சொல்றார், உலகத்தின் அதிபதி சாத்தான் சொல்றார். இந்த உலகத்தின் அதிபதி என்ற பட்டத்தை உலக தர்றேன், என் காலில் ஒரு எல்லாத்தையும் உனக்கு தர்றேன்னு சொல்லி சாத்தான் அன்னைக்கே பேரம் பேசினான். அப்பாவோ சாத்தானேன்னு சொல்லி அவனை விரட்டி உலகத்துக்கு அதிபதியாகாம ரட்சிப்பின் அதிபதியாயானார். ஆகவே இந்த ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலேயே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது. எவருக்கு? தேவனுக்கு. அவர் குமாரனாக இருந்து பட்ட பாடுகளாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணனான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்புக்கு காரணமானார் என்று எபிரேயர் 5:8 9 பார்க்கிறோம். குமாரனா இருந்ததுனால ஒரு விதிவிலக்கு இல்லை. அவர் ரட்சிப்பின் அதிபதியானது காரணம் பட்ட பாடுகளாலே உபத்திரவங்களாலே இந்த இயேசுவை தேவன் பூர்ணப்படுத்தினார். இயேசு பரலோகத்தில் இருந்திருந்தா இந்த பூர்ணம் வந்திருக்காது. ஏன்னா பாடு இல்லை, மரணம் இல்லை, உயிர்த்தெழுதல் அங்க இல்லை. இந்த இயேசு இந்த பூமியில வந்து அநேகருடைய பாவத்தை இவர் சுமந்து மரணமாகி உயிர்த்தெழுந்து ரட்சிப்பின் அதிபதியாக உயர்த்தப்பட்டு பூர்ணப்படுத்தப்பட்டார் என்ற ஒரு ரகசியத்தை இங்கே வாசிக்கிறோம். எப்படி? 11ஆம் வசனம், பரிசுத்த செய்கிறவரும் பரிசுத்த செய்யப்படுவதுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். 11ஆம் வசனம் கவனிங்க. பரிசுத்த செய்கிறவர் யாரு? இயேசு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. யோவான் 1:7, யோவான் 15:3, 15:3-4 நான் சொன்ன வசனத்தினாலே இப்பொழுதே நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னு சொன்னாரே. இயேசு கிறிஸ்துடைய உபதேசம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அநேக பிள்ளைகளை பரிசுத்தமாக்குகிறது, நீதியிலே கொண்டு போய் வரும் மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்குது. அதனால பரிசுத்த செய்கிறவர் இயேசு, அவரால் பரிசுத்த செய்யப்படுகிறவர்கள் மக்கள், விசுவாசிகள். இந்த இயேசுவும் இந்த விசுவாசிகளும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். அவர்தான் பிதாவாகிய தேவன். அதனாலதான் தேவனை பிதான்னு சொல்றோம். ஒருவரால எல்லாரும் உண்டானதுனாலதான் அந்த தேவனை பிதான்னு சொல்றோம், பிதாவாகிய தேவன் சொல்றோம். ஒருவராலே இயேசுவும் இயேசுவால பரிசுத்தமாக்கப்படுகிற விசுவாசிகளும் அந்த ஒரே தேவனாலே உண்டாயிருக்கிறார்கள். ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். இது நிமித்தம் அவர்களை சகோதரன் சொல்ல அவர் வெட்கப்படல. இந்த ஜனங்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் இயேசு சொன்னார். வெட்கப்படல. ஏன் வெட்கப்படலன்னா அவர் மூத்த சகோதரன், முதல் பேரான குமாரன். இவங்க எல்லாரும் இரண்டாவது வந்தவங்க. அதனால இவங்களுக்கு நான் சகோதரன், மூத்த சகோதரன் சொன்னார். இவங்களோட என்னை ஒப்பிட்டு நான் சகோதரனா, இவங்க எல்லாம் பாதிகள் பரிசுத்தவான் சொல்லி பிரிச்சு காட்டல. பரமண்டலங்கள் உள்ள எங்கள் பிதாவே சொல்லி ஜனங்களோட ஜனங்களால் தன்னை ஏற்படுத்திக் கொண்டார், தன்னை இணைத்துக் கொண்டார். அதனாலதான் மனசுகுமாரன் என்ற வார்த்தை அதிகமா இயேசு உச்சரிச்சார். உண்மையிலேயே அவர் தேவகுமாரன் தான். மனசுகுமாரன் என்ற வார்த்தை ஏன் அப்படி சொன்னார்? மக்களோட மக்களாய் இணைத்துக் கொண்டார். 12ஆம் வசனத்திலே உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். 53 அதிகாரத்திலே மரணத்தை உத்தரத்து நிமித்தம், பாடுகள் அடைஞ்ச நிமித்தம்
அநேகரை அவருக்கு கொள்ளையான பொருளாக நான் கொடுப்பேன்னு 12ஆம் வசனத்திலே பிதாவாகி தேவனே சொல்றார். சங்கீதம் 2ஆம் சங்கீதத்திலே என்னை கேளும் 30 ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாக தருவேன்னு சொன்னார். உனக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி பிதாவாகி தேவன் குமாரனை அவ்வளவு கனப்படுத்தினார், அவ்வளவு அன்பு செலுத்தினார், அவ்வளவு உயர்த்தினார். பிதாவாகி தேவனுடைய அன்பு குமாரனை குறித்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதே அன்புதான் உங்க மேலையும் என் மேலையும். அதனாலதான் நம்ம எல்லாரையும் சகோதரர்களாகவும் இயேசு மூத்த சகோதரனாகவும் இந்த சகோதரர்கள் எல்லாரும் என் பிள்ளைகள் தேவன் என கொடுத்த பிள்ளைகள் என்றும் இயேசுவே சொல்லியிருக்கிறார். அங்கே தீர்க்க தரிசனத்தை எதிரே நிருபக்காரன் சுட்டி காட்டுகிறார். ஆதலால் 14ஆம் வசனத்திலே ஆதலால் பிள்ளைகள், அதாவது இந்த விசுவாசிகள் மனுக்குலம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறதுனால இந்த இயேசுவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையா இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனோடு 2ஆம் வசனத்தில் அவர் ஆதியில தேவனோடு இருந்தார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பிதாவுக்கு அடுத்து அங்க வார்த்தையா இருக்கு. வார்த்தை தான் அதுக்கு ஒரிஜினல் பேரு. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 12-13 சொல்லும் போது உலகத்துக்கே தெரியாத ஒரு பேர் அவருக்கு இருக்கு. அது என்ன பேருன்னு கேட்டா தேவனுடைய வார்த்தை என்பதே. இதுதான் ஒரிஜினல் பேர் அவருக்கு, வார்த்தை தான். ஆனா மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் இவர் வந்ததுனாலதான் இயேசு என்ற பெயரிட்டாங்க. பாவத்தை போக்கி ரட்சிக்கிற என்ற பொருள்ல மத்தேயு 1:21 இயேசு என்ற பெயர் அவருக்கு இட்டாங்க. மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் இந்த இயேசு வந்தார். ஏன்னா மனு மக்கள், உலக மக்கள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக இருக்கும் போது அவரும் அதே மாதிரி வந்தார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி, மரணத்தை வச்சு மரணம் என்ற பிசாசை அழிச்சாரு. 15ஆம் வசனத்திலே ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமையா இருந்த யாவரையும், என்ன மரணத்துக்கு அடுத்து விட இல்லை. மரணத்துல என்ன ஆக போகுதோ, இந்த மரணம் அடைச்சிட்டா என்ன ஆகுமோ, ஜீவகாலமெல்லாம் மனுக்குலம் மரணமோட கதை முடியுதுன்னு சொல்லி எல்லாம் நினைச்சாங்க. ஆனா இயேசு மரணத்தை ஜெயித்தார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று வாக்கும் கொடுத்தார். இந்த ரகசியத்தை தான் இயேசு மரணத்தை அழிக்கும்படி, அதிகாரியாக பிசாசியை ஜெயிக்கும்படி, எல்லாரையும் விடுதலை பண்ணும்படி இயேசு கிறிஸ்து மனசனானார், பலியானார். இதுதான் ரகசியம். 16, 17, 18 சொல்லி முடிக்கிறேன். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லி. அப்படி என்றால் 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. ஒருத்தருக்கு கை கொடுக்காம ஒருத்தர் கை கொடுக்கிறார். 2 பேரும் விழுந்தாங்கன்னா யாராலே? முதல் தேவதூதன் விழுந்தான். தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினார் லூசிபர். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே முழுவதும் பார்த்தீங்கன்னா அவனுடைய கிரியைகள் இருக்கு. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முழுசா அவனுடைய கிரியைகள் இருக்கு. எதுக்காக தள்ளப்பட்டான்னு போட்டிருக்கு. சாத்தானையும் அவங்க சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டாங்க, பாவம் செஞ்சாங்க, தள்ளப்பட்டாங்க. அதே போல ஆதாமும் பாவம் செய்து தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். 2 பேரும் துரத்தப்பட்டவங்க தான், 2 பேரும் விழுந்து போனவங்க தான். ஆனா ஆபிரகாம் சந்ததிக்கு மட்டும் ஏன் கை கொடுக்கிறாரு? தேவதூதருக்கு உதவியாக ஏன் கை கொடுக்கல? ஏன் கை கொடுக்கலன்னா தேவதூதர் தெரிஞ்சே பாவம் செஞ்சான். தேவன் யாருக்கு தெரியும், தேவ மகிமை யாருக்கு தெரியும், தேவனுடைய ரகசியங்கள் ஆழங்கள் தெரியும். எல்லாமே அறிந்திருந்த அவன் சத்தியத்தில் நிலை நிற்கிறேன்னு இயேசு யோவான் 8:44 சொன்னார். அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை, சத்தியம் அவனுக்கு தெரியும், நிலை நிற்கல அவன். அதனால அவனுக்கும் அவன் தூதர்களுக்கும் மன்னிப்பில்லை, உதவியாக கை கொடுக்கல. அவங்களுக்கு தான் நரக அக்னி கடல் நியமிச்சார். அக்னி கடல் மனுஷர்களுக்கு படைக்கல, புரிஞ்சுக்கங்க.
சாத்தானுக்கு அவன் தூதர்களுக்கு தான் ஆயத்தமாக்கப்பட்டதுன்னு மத்தேயு 25:41 போட்டு. அவங்களுக்கு தான் அந்த ஆயத்தம், மனுஷர்களுக்கு படைக்கல. மனுஷர்களுக்கு வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே, உலக தோற்றம் முதல் உண்டா இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி மத்தேயு 25:34 சொன்னேன். மனுஷர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம், சாத்தானுக்கு அவன் தூதர்களுக்கு அக்கினி கடல் என்று அதுலயே 41 இருக்கு. அன்னைக்கே ஆண்டவர் தண்டனை நியமிச்சுட்டார். அவனுக்கு இந்த கொஞ்ச காலம் இருக்கிறதுனால பூமியில உலாவிக்கிட்டு இருக்கான். பரலோகத்துக்கெல்லாம் போக முடியாது. வானமண்டல வரைக்கும் அவன் போலாம். செக் போஸ்ட் வச்சிருக்கான் வானமண்டலத்துல. எபேசியர் 6:12 போட்டிருக்கு. வானமண்டல பொல்லாத ஆவி சேனைகள் அது வரைக்கும் அவன் ஆளுகை செய்யலாம். பூமி முழுவதும் ஓடி திருறான். பரலோகத்துக்கு போக முடியாது. அங்கிருந்து தள்ளப்பட்டான். அவனுக்கு உதவியாக தேவன் கை கொடுக்கல. ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை. இப்ப ஆதாம் சந்ததின்னு தான் சொல்லணும். ஏன் ஆபிரகாம் சந்ததின்னு இங்க பார்க்கிறாருன்னு கேட்டா, ஆதாம் கீழ்ப்படியாத சந்ததிக்கு அவர் கை கொடுக்கல. ஆபிரகாம் கீழ்ப்படினார். தேவனுக்கு பச்சபாதம் அல்ல, பச்சபாதம் உள்ளவர் தேவன் அல்ல. ஆதாம் தேவ சாயல், தேவ ரூபம், அவனுக்கே கை கொடுக்கல. ஆபிரகாம் ஒரு புறஜாதி, விக்கிரகாரக்காரன், சிலை வச்சு கும்பிடுறவன். அவன் ராமா கூட்டவன். ஏன் அவனுக்கு ஏன் செவி கொடுக்குற, கையை கொடுக்குறாரு அவன் சந்ததிக்கு? தேவன் சிலையை பார்க்கல, ராம பார்க்கல, விக்கிரகங்களை பார்க்கல, கீழ்ப்படிதலை பார்க்கிறார். ஆதாம் தமது சாயல், தமது ரூபம் தான், தமது படைப்பு தான், அதை பார்க்கல, கீழ்ப்படியாததை பார்க்கிறார். அதனால உன் சந்ததியும் உன் வீட்டையும் உன் இடத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கால்விரி தேசத்துக்கு வா என்று கர்த்தர் அழைக்கும் போது ஆதியாகமம் 12 அப்படியே கீழ்ப்படிஞ்சு அப்படியே விட்டு வந்துட்டான். மகனை பலியிடுறான்னு சொல்றாரு, அப்படியே செய்யலாம் பாருங்க. யாரா செய்வாங்களா? அது ஆதியாகமம் 22 கர்த்தர் அவனை சோதிக்கிறார், செக் பண்றதுக்காக கேட்கிறாரு. அப்படியே மறுப்பு சொல்லாம, மனைவிக்கு சொல்லாம, வேலைக்காரனுக்கு சொல்லாம, மகனுக்கு சொன்னாலும் ஓடிவான்னு சொல்லிடலாம மனசுக்குள்ளே அடக்கி கொண்டு வெட்ட துணிஞ்சானே, அவன் அல்லவா தேவனுக்கு பிரியமானவன். அதனாலதான் ஆபிரகாமுடைய சந்ததி என்று அவனை தகப்பனாக தாயாக வைத்தார். ஏசாயா 51:2 உங்களை பெற்ற சாராளையும் ஆபிரகாமையும் கவனித்து பாருங்கள் போட்டிருக்கு. ஆபிரகாம உலகம் முழுவதுக்கும் தகப்பனாக, ஏவாளை உலகம் முழுவதும் தாயாக வைத்தார். ஆகவே அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்கிறேன் என்பதை ஆதியாகமம் 17:5 சொன்னேன். அநேக ஜாதிகள். நீங்க முஸ்லிம்கள் எடுத்துக்கிட்டா இப்ராஹிம் சொல்றாங்க, இந்துக்கள் எடுத்துக்கிட்டா ராமு, எங்க ராம கூட்டம் பிராமண அப்படின்னு சொல்றாங்க. யூதர்கள் எடுத்துட்டா எங்க ஆபிரகாமின் தேவன், அப்படி ஆபிரகாம் முற்பிதான்னு சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டா விசுவாச தந்தை அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் எல்லா ஜாதிகளுக்கும் ஆபிரகாம் தகப்பனாக, சாராள தாயாக சொல்லப்பட்டது காரணம் கீழ்ப்படிந்தான். எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த கோத்திரமா இருந்தாலும் தேவன் கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல் தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே அந்த கீழ்ப்படிகிற சந்ததிக்கு உதவியாக கையை கொடுக்கிறார். இதுதான் ரகசியம். இன்னைக்கு எத்தனையோ ஜாதிகள் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, அவன் எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த கோத்திரமா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும் கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். கீழ்ப்படியாதவன் யூதனா இருந்தாலும் சரி, இஸ்ரேல் ஜனங்களா இருந்தாலும் சரி, அவன் பூரிய கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, பிஷப்பா இருந்தாலும் சரி, ரெவரண்டா இருந்தாலும் சரி, போப்பா இருந்தாலும் சரி, கை விடுகிறார். இதுதான் அதில் உள்ள ரகசியம். தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆகவே 17:18 சொல்லி முடிக்கிறேன். அன்றைய அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவகாரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. அவர் சகோதரருக்கு ஒப்பனையா மனுஷனா வந்தாதான் மனுஷர்களுக்கு அவர் ஆசாரியராக இருக்க முடியும்.
ஊழியம் செய்ய முடியும், தேவனுக்காக பரிந்து பேச முடியும். எந்த வகையிலும் மனசோட ஒப்பிடப்பட வலுவதற்கு தான் இந்த காரியங்கள்லாம் வந்தார். அவருடைய பாடு கஷ்டம் எல்லாமே அதுக்கு தான். சொல்லி முடிக்கிறேன். 18. அதனால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய நல்லவராய் இருக்கிறார். இவருடைய பாடு, இவருடைய சோதனை, இவருடைய உபத்திரவங்கள் நம்மை போன்ற உபத்திரப்படுகிற பாடுபடுகிற ஏழை எளியவர்களுக்கு புரியக்கூடிய அளவில், விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவில், உதவி செய்யக்கூடிய அளவில் தான் அது மாறிச்சே தவிர வேற அல்ல. அவர் சொகுசா பிதாவின் மடியிலேயே செல்ல பிள்ளையா உட்கார்ந்து இருந்தார்னா இந்த அவருக்கு தெரியாது. அவர் தம்மை தாமே தாழ்த்தி தேவனுடைய ரூபமா இருந்து தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல் மனுஷ சாயலாகி சிலுவை பாடு மரணம் வரைக்கும் தன்னை தாழ்த்தினதுனாலே உலகம் முழுவதுக்கும் உதவி செய்ய உதவியாளராய் மாறிவிட்டார், உலக ரட்சகனாய் மாறிவிட்டார். இன்னைக்கும் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த 2ஆம் அதிகாரம் நிறைய நான் இதோட முடிக்கிறேன். 2ஆம் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு என்ற தலைப்பில் நான் இதோட முடிக்கிறேன். உங்களுக்கும் இயேசு உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கார். உங்களை போல எல்லா விதத்திலையும் பாடுபட்டார். கஷ்டம் துன்பம் எல்லாமே இயேசு அடைந்தார். எபிரேயர் 4:15 நம்முடைய விளைவினங்களை குறித்து பரிதவிக்கிற பிரதான ஆசாரியனா, பரிதிக்க கூடாத பிரதான ஆசாரியனா அவர் இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவரா இருக்கிறாங்க அங்கே சொல்லியிருக்கு. இயேசுவின் பாடு எல்லா விதத்திலையும் எல்லாம் அவர் பட்ட அவரை விட இதை விட இன்னும் பாடுபட்டிருக்கிறான்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. சுருக்கமா சொல்ல போன ஒரு வார்த்தை முக்கியமா சொன்னேன். சிலுவையிலே நிர்வாணமானார், புரிந்து கொண்டாங்க போட்டு கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே அவர் வஸ்திரங்கள் உரியப்பட்டது, வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டாங்க. உரியப்பா அதனால்தான் பொம்பளை எல்லாம் தூரமா இருந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி மத்தேயு 27:55 இருக்கு. இயேசுக்கு ஊழியம் செய்த பெண்கள் பக்கத்துல வந்து கதறில அழுதுருக்கணும், தூரத்துல ஏன் நிற்கிறான்னா நிர்வாணமாய் தொங்கினார். இதை விட ஒரு கேவலம், ஒரு அவமான உலகத்தில் இருக்கா? எல்லாத்தையும் ஒரு வார்த்தை இழக்கலாம். நிர்வாண கோலம் ஆகிறது லேசான விஷயம் இல்லையே. ஏசு அதை செய்தார். மூஞ்சியில துப்புனாங்க, காரி துப்புனாங்க, அடிச்சாங்க. எல்லா பாடுகளும் கடைசியில நிர்வாண கோலமாகி சொல்லுவீங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று சொல்லி கதற அளவுல பாடுவார். இப்படிப்பட்டவர் தான் நமக்கு பொருத்தமானவராக இருக்க, இப்படிப்பட்டவர் தான் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்க, இப்படிப்பட்டவர் தான் என்னைக்குமே நமக்கு மாறாதவராய் உதவி செய்கிறவராய், இன்னும் சொல்ல போனா பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கும் 1 யோவான் 2:2 இதான உலகவாசங்களே சும்மா இல்லை, நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் இயேசு பரிந்து பேசுகிறார். இயேசு எவ்வளவு நல்லவராக இருக்கார். உனக்கு உதவி வேணும்னா இயேசுவை தேடிவா, இயேசுவை நம்பிவா. ரட்சிப்பு அவராலே கிடைக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.